நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் எங்கே போனாலும் பொது இடங்களுக்கு வரும்போது கூட்டம் அலைமோதுது. அதனுடைய கான்சிக்வென்சஸ் என்ன, பின் விளைவுகள் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நான் திரும்பவும் பேசணுன்ற அவசியம் இல்லை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போது தாவேகாவில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அதில் யார் வேணாலும் கட்சி தொண்டர்கள் வரலாம் அப்படின்னு பெருவாரியா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல் இருக்கும்போது எவ்வளோ பேர் வருவாங்க, கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அப்படின்னா அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் எவ்வளவு இருக்கும், தோராயமாக எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்போ அப்படி வர்றவங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறது, டீல் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒழுங்குபடுத்துறது அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இருக்கணுமா இல்லையா நிர்வாகிகள்கிட்ட. இப்போ பாருங்களேன், இப்போ அந்த விருப்ப மனு தாக்கல் செய்யறதுக்காக யார் வேணாலும் தாவேகா தொண்டர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கையில் அச்சடித்து வச்சிருந்தது கொஞ்சம் தான் நினைக்கிறேன், அது எத்தனை ஆயிரம்னு சொல்ல மாட்டேன்றாங்க. எத்தனை ஆயிரம் விருப்ப மனு கேட்டு அவருடைய கட்சி தொண்டர்கள் வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் கூட்டம் பெருங்கூட்டம், அந்த ஏரியாவே கலகலத்து போயிடுச்சு. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு. இதை இவங்க முன்னாடியே எதிர்பார்த்துருக்க வேண்டாமா? இது எல்லாத்தையுமே விஜய் தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த நிர்வாகிகள் கண்டிப்பாக இதை யோசித்திருந்துருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கூட்டம் அதிகமாக வரும், அந்த இடத்த பார்க்குறதுக்காக கூட்டம் வருவாங்க இல்லையா? அப்படி வரும்போது அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவங்க முன்கூட்டியே திட்டமிட்டிருக்க வேண்டாமா? இதுதான் தாவேகாவினுடைய பிரச்சனைங்க. அதாவது இந்த தாவேகா விஜயனுடைய ரசிகர்களை பற்றியோ, தாவேகாவினுடைய தொண்டர்களை பற்றியோ, தாவேகாவிற்கு பொதுமக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பை பற்றியோ சரியான புரிதல், கணிப்பு, ஆய்வு இந்த விஜய் கூட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் இருக்கிறாங்களா, வியூக வகுப்பாளர்களுக்கும் இல்லை, அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் இல்லை. தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனையாக விஜய்க்கு உருவாக்கிக்கிட்டே போகிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்கிறது அவருடைய நிர்வாகிகளுடைய நிர்வாக திறமை இல்லாதது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்.